இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது பூதேவி. என்னை காப்பாற்ற மகாவிஷ்ணு கண்டிப்பாக வருவார். பூதேவியை காப்பாற்ற நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் தாயே. சம்ஹாரம் செய்வதற்கு பெயர் பெற்றவர் ருத்ரந்தானே. சிக்கல் வரும்போது சிவனை பார்த்தால் கண்டிப்பாக வழி சொல்லுவார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தரணியில் இறங்கி பக்தனையும் பக்தியையும் காக்க தாங்கள் அடுத்து தரிக்க வேண்டியது காட்டுப்பன்றியின் ரூபம். இரணியாட்சனை வேறு எந்த ஆயுதமும் இல்லாமல் அழிக்க வராகனின் தந்தத்தால் தான் முடியும். நீங்கள் இரணியாட்சனுக்கு கொடுத்த வரத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. அதனால் என்னை வராகனாக மாற்றி பூமியில் பிறக்க செய்யுங்கள். நீங்கள் வராக ரூபம் எடுப்பது அந்த ஜீவனுக்கு பெரும் சிறப்பை உண்டாக்கும். மிக்க நன்றி விஷ்ணுதேவா. தேவி, இந்த அவதாரம் எடுத்து முடியும் வரை நாம் இருவரும் பிரிந்திருக்க வேண்டும். தாங்கள் இந்த தியாகத்தை உங்கள் பூலோக பிள்ளைகளின் நலனிற்காக ஏற்க வேண்டும். இதன் பிறகு உங்களை மக்கள் தங்களின் தாயாக பாவித்து பூஜிப்பார்கள். இதில் உங்களுக்கு சம்மதம் என்று நினைக்கின்றேன். சரி விஷ்ணு தேவனே, என்னோடு வாருங்கள். தாயே ஆதிசக்தி, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தும் அமைதியாக இருக்கிறீர்களே. அங்கு விஷ்ணு வராக அவதாரம் எடுக்கப் போகிறார். லக்ஷ்மி தேவி, மகளே, இதென்ன சாதாரண பெண் போல் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஸ்ரீதேவி, விஷ்ணுவின் சக்தியை பற்றி அறியாதவளானே? வேறு வழி இல்லை. எந்த ஆயுதமும் இல்லாமல் இரணியாட்சனை கொல்வதற்கு இந்த அவதாரம் கண்டிப்பாக தேவை. உலக நன்மைக்காக விஷ்ணு எடுத்த முடிவுக்கு நீ ஆதரவாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்வது எல்லாமே புரிகிறது தாயே. என் பயம் அந்த மாயசேர், அது என் மணாளனை உள்வாங்கிக் கொண்டால்? அந்த கவலையே உனக்கு வேண்டாம். மாயையை வெல்லும் விஷ்ணு இப்பொழுது இரண்யாட்சன் உருவாக்கிய சேற்றை வெல்ல வேண்டும். அது தெரிந்ததால்தான் ஸ்ரீஹரி வராக அவதாரத்தை எடுக்கப் போகிறார். விஷ்ணு தன் முழு சக்தியை வயிற்றில் வைத்துக் கொண்டு இந்த அவதாரத்தை எடுக்கப் போகிறார். அங்கே பார், பிரம்மதேவன் தன் முழு சக்தியை திரட்டி விஷ்ணுவை வராகனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகளே, நீ போய் வராகனுக்கு ஆரத்தை காட்டி திலகம் வைத்துவிடு. நீதான் விஷ்ணுவிற்கு ஊக்கம், உற்சாகம் எல்லாமே. உனக்கு நல்லதே நடக்கும். போய் வா மகளே. நில்லுங்கள் நில்லுங்கள் நில்லுங்கள். நாராயணா நாராயணா, ஏன் இப்படி எல்லோரும்
தலை தெறிக்க ஓடி வருகிறீர்கள்? உங்களுக்கு விவரம் தெரியாதா நாரதரே? இரண்யாட்சியனை வதம் செய்ய ஸ்ரீ விஷ்ணு வராக அவதாரம் எடுக்கப் போகிறாராம். அந்த பவித்திரமான காட்சியை காணத்தான் நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாராயணா, நாராயணா, என்ன உங்களின் லீலை? பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை வீழ்த்தவும் இன்னும் என்னென்ன சாகசங்கள் செய்ய போகிறீர்களோ? ஸ்ரீஹரி, ஸ்ரீமன் நாராயணா, பூதேவியை காப்பாற்ற வராகனாக மாறி சேற்றில் நீந்த போகும் பக்தவச்சலா, உங்கள் பக்தனாக இருப்பதை தவிர வேறு பெருமை எதற்கு எனக்கு? நாராயணா, நாராயணா. பிரம்மதேவா, நான் வெளியே வருவதற்கு அனுமதி கொடுங்கள். வராகமூர்த்திக்கு நமோ நமஹ. மகாவிஷ்ணுவிற்கு நமோ நமஹ. வராகமூர்த்திக்கு மகாவிஷ்ணுவிற்கு வராகமூர்த்திக்கு நமோ நமஹ. மகாவிஷ்ணுவிற்கு நமோ நமஹ. சங்கடா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நாராயணா போற்றி. பூதேவி, வீராதி வீரன், ஈரேழு லோகத்திற்கும் தலைவன், அவதார புருஷன், அரக்கர்களின் அரசன், நான் உன் எதிரில் இருக்கும் போது நீ அந்த கோழையை நினைத்துக் கொண்டிருக்கலாமா? கண்களை திறந்து கம்பீரமான என்னை பார். இது எல்லாமே உங்களுக்காக பிரபு கொண்டு வந்த பரிசுகள்.
இந்த ஆடை ஆபரணங்களை உடனே அணிந்து கொண்டு பிரபுவை சந்தோஷப்படுத்துங்கள். தேவி, நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் இந்த பூமியில் மானிடர்கள் என்ன, பசு பட்சி செடி கொடி எதுவும் இல்லாமல் செய்து விடுவே. மறந்து விடாதே. பெண்ணை அடைத்து வைத்து சாகசம் காட்டுகிறாயே, நீ வீரனா? நீ கோழை இரணியாச்சா? என்னை விடுதலை செய்துவிட்டு விஷ்ணு தேவனிடம் போரில் வென்று காட்டு. நம்புகிறேன் நீ வீரன் என்று. என்னை போல் வீராதி வீரனுக்கு கேவலம் ஒரு பெண் நீ அறிவுரை சொல்வதா? உனக்கு அவ்வளவு திமிரா? மகாவிஷ்ணுவிடம் மண்டியிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள். என்னை போல் நேருக்கு நேர் மோதாமல் கோழை போல் மறைந்திருக்கும் அந்த மாயாவியிடம் நான் மன்னிப்பு கேட்பதா? உன்னை பட்டத்து ராணியாக மாற்ற பார்த்தேன். உன் கர்வத்தை பார்த்தால் வேலைக்காரிக்கும் அடிமையாகத்தான் மாற்ற வேண்டும். நில் இரண்யாட்சா, இவ்வளவு கோபம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இரு. நடப்பதையெல்லாம் பார்த்தால் எல்லாமே அபசகுணமாகவே தெரிகிறது. என்னது அபசகுணமா? தாயே, சகுனத்தை சொல்லும் தேவர்கள் அனைவரும் இன்று எனக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை என்ன செய்யும் இந்த சகுனம்? அப்படி இல்லை மகனே, மகாவிஷ்ணு உன்னை அழிக்க வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் நோக்கி வருவதாக செய்தி வந்திருக்கிறது. இது போருக்கான நேரம் அல்ல. ஸ்ரீஹரியிடம் நீ சரணடைவதே நல்லது. நீங்கள் வீரனின் தாய் என்பதை மறந்து போய்விட்டீர்களா? என் சக்தி என்னவென்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போது மோகினி வேஷம் போட்டு நம் அரக்கர்களை ஏமாற்றியவர் இப்போது வராக வேஷத்தில் வருகிறானா? நல்ல செய்தியை சொன்னீர்கள். வரட்டும் அந்த வராகன். அவன் பல்லை உடைத்து சேற்றிலேயே அவன் கதையை முடித்து விடுகிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. ஐயோ, புறப்பட்டு விட்டாயா மகனே? என் குல குழந்தை இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள்? குரு சுக்கராச்சாரியாரும் அருகில் இல்லையே. அவரிடத்தில் இருக்கும் சஞ்சீவினியும் இந்த நேரத்தில் உபயோகப்படாது போலிருக்கிறதே. இனி நான் என்ன செய்வது? மகனே இரண்யாட்சா, இனி நான் என்ன செய்வது? உன்னை காப்பாற்ற நான் என்ன செய்வேனோ?
உனக்கு நேரம் இருக்கிறது. என்னை மணந்து கொள்கிறாயா, இல்லை இந்த சேற்றில் மூழ்கி அழிந்து போகிறாயா? சொல் பூதேவி. வந்து விட்டாயா? போயும் இப்படி வராகனாக அவதாரம் எடுத்திருக்கிறாயே. மகாவிஷ்ணு, உனக்கு வெட்கமாக இல்லை? மோகினியாக வந்து ஒய்யாரம் காட்டினாய். இப்பொழுது பூதேவியை காப்பாற்ற வந்திருக்கிறாயா? ஸ்ரீஹரி நாராயணா. विष्णु